ஆதியாகமம் 12:1-2-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட நமக்கு விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் நமக்கும் தகப்பனாக முற்பிதாவாக இருக்கிறார். அப்படியென்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நாமும் சுதந்திரவாளி ஆகிவிடுகிறோம். ஆனால் இயேசு தனிப்பட்ட சொந்த இரட்சகராயிருப்பதால் தனிப்பட்ட விதத்தில் நாமும் ஆபிரகாமை போல கீழ்ப்படிதலிலும் விசுவாசத்திலும் உறுதியாயிருக்கும்போது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இது உங்கள் வெற்றியின் நாள்.